ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பராக ஸ்பைஸியாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? கடாயில் கொஞ்சோண்டு பட்டர் விட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணால், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரு 2 வெங்காயத்தை எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக சாப் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை